Hello everyone, welcome back to my channel Gulf Crazy Chef. இன்னைக்கு வந்து என்ன ஸ்பெஷல் பண்ண போறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து நைட் டின்னருக்காக ஒரு சிம்பிளா ஒரு முட்டை கிரேவி எக் கிரேவி ஒன்று பண்ண போறேன். அதாவது முட்டையை வந்து பாயில் பண்ணி அதில் வந்து தேங்காய் எல்லாம் அரைச்சி ஊற்றி தாளித்து எடுத்து கொஞ்சம் சூப்பராக பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி பண்ணுறது, என்னென்ன ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். நீங்களுக்கும் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் சூப்பராக வரும். ஸோ நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஓமனில் வந்து குக்கிங்கில் வந்து எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், நாங்கள் எங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வாங்க பார்க்கலாம், என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் எப்படி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லித்தரேன். லெட்ஸ் கண்டினியூ த வீடியோ. இப்போ நம்ம முட்டை கிரேவி பண்ணுறதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக 2 முட்டை எடுத்து அவிச்சி பாயில் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்குறோம் 2 அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து அரைக்கிறதுக்கு தேங்காய் ரெடி பண்ணி வச்சுருக்குது. நெக்ஸ்ட்டு வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அண்டு தக்காளி ஒரு தக்காளி, அப்புறம் உருளைக்கிழங்கு வந்து பாயில் பண்ணி வச்சுருக்குது, நல்லா பேஸ்ட் ஆகிற மாதிரி பாயில் பண்ணி வச்சுருக்குது. அண்டு பச்சை மிளகாய், அப்புறம் கறிவேப்பிலை அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இவ்வளோதான் மெயினான இன்க்ரீடியன்ஸ். அப்புறம் இந்த ஜீரகம், சோம்பு, அப்புறம் மசாலா ஐட்டம்ஸ், வத்தல் பொடி, மல்லிப்பொடி. ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுவும் இன்றைக்கி ஸ்பெஷலாக மண் சட்டியில் பண்ண போகிறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ சட்டி வந்து நல்லா காஞ்சிருச்சு. ஸோ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு கடுகு, ஜீரகம் அதில் போட்டுறேன். லைட்டாக கிண்டி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, அப்புறம் 2 பச்சை மிளகாய் லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா வெங்காயம் நல்லா எண்ணெயில் புரட்டி விட்டுக்கலாம். இதை இப்போ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சா, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதையும் லைட்டாக அப்படியே எண்ணெயில் வதக்கி விட்டோம்னா அதோட ஸ்மெல் நல்லா வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது வந்து வெங்காயம், இஞ்சியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி கிண்டி விட்டுட்டு இது வந்து அப்படி நல்லா பேஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம். ஓகே, இப்போ 5 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. ஸோ நம்ம இதை எடுத்து பார்த்தலாம் உள்ள கண்டிஷன் என்ன எப்படி இருக்குன்னு. வாவ், ஓரளவுக்கு நல்ல பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போது ஸோ இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? மசாலா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காரம் கம்மியாக தான் பண்ண போகிறேன். அதனால் ஒரு ஸ்பூன் இதுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். ஒரு 2 ஸ்பூன் மல்லி பவுடர், கொஞ்சமாக இது வந்து ஜீரகப்பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி. இவ்வளோதான் நம்ம வந்து இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கிற ஸ்பைசஸ். ஸோ இதை வந்து நல்லா கிண்டி விட்டுடலாம். ஒரு வாட்டி எண்ணெயில் அந்த மசாலா ஸ்மெல் போகிற அளவுக்கு கிண்டி விட்டுடலாம். ஸோ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மசாலா அதில் ஒரு வாட்டி பரட்டிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கேன் அரைச்சி வச்சுருக்க தேங்காவை வந்து இதில் ஆட் பண்ணலாம். இப்போ தேங்காவை வந்து ஊற்றிக்கலாம். ஸோ நம்ம தேங்காவை ஊற்றிட்டு அதை வந்து லைட்டாக ஒரு வாட்டி அந்த மசாலா கூட கிண்டி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். இப்போது நீ கொஞ்சம் கட்டியும் இல்லாமல் கொஞ்சம் தண்ணியும் இல்லாமல் மீடியமான அளவில் வைக்க போகிறேன். இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உப்பை லைட்டாக ஒரு வாட்டி கலக்கி விட்டுட்டு இது ஓரளவுக்கு கொதித்ததுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கும் எடுத்து வச்சுருக்கிற முட்டையும் ஆட் பண்ணோன்னா குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ இது கொதிக்கட்டும் கொஞ்சம். ஓகே, இப்போ இது வந்து நல்லா கொதிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை போய் எடுத்து பார்த்துடலாம். லைட்டாக கிண்டி விட்டுட்டு இப்போ வந்து நல்லா பக்குவம் ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுக்கிற உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு கூடவே நம்ம
முட்டையையும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ரொம்ப கிண்டிடக்கூடாது, அப்படின்னா முட்டை வந்து ரொம்ப உடஞ்சி போயிடும். ஸோ ஜென்டிலாக ஒரு பெரட்டு, அப்படியே ஒரு பெரட்டி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சோம்னா அந்த முட்டையில் வந்து அந்த மசாலா வந்து நல்லா கொஞ்சம் பிடிச்சிடும். பிடிச்சதுக்கப்புறம் இறக்கலாம். அவ்வளோதான் முட்டை குழம்பு. ஸோ இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை எடுத்து பார்த்துடலாம். வாவ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. முட்டைக்கறி நல்லா கெட்டியாக இருக்குது. ஓ அமேசிங். கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ தான் இது வந்து நீங்கள் கூடுதலாக தண்ணி ஊற்றணுன்னா ஊற்றிக்கலாம், அது நமக்கு வேணுங்கிற பக்குவத்தை பொறுத்து. ஸோ நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கிற சாப்பிட வேண்டிய டிஷ்ஷுக்கு வந்து இது கரெக்டான பக்குவம். ஸோ டேஸ்ட் மட்டும் பார்த்துக்கிறேன். கரெக்டாக இருக்குது, உப்பு காரம் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து டேஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். ஹலோ எவ்ரிவன், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வச்ச எக் கிரேவி வந்து நீங்கள் பார்த்த மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அண்டு எதிர்பார்த்த மாதிரி கரெக்டான பக்குவத்தில் கரெக்டான டேஸ்ட்டில் வந்துருக்குது. ஸோ இப்போ ஜஸ்ட் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, எக் வந்து டேஸ்ட் பண்ண போகல, இப்போ ஜஸ்ட் அந்த கிரேவி மட்டும் தான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஆஹா, சூப்பராக இருக்குது. ஏன்னாக்கே நம்ம அந்த ஆட் பண்ணியிருக்கிற இந்த இன்க்ரீடியன்ஸ், அந்த உருளைக்கிழங்கு அதெல்லாம் சேர்ந்து அந்த வெங்காயம் தக்காளி கூட மிக்ஸ் ஆகி சூப்பரான காம்பினேஷனில் ஒரு சூப்பராக ஒரு டேஸ்ட் கொடுக்குது. அண்ட் அதுவும் இல்லாமல் மண் சட்டியில் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெஷலானது. மேக்ஸிமம் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். அண்ட் இது வந்து இந்த சட்டியை வந்து ஓமனுக்கு கொண்டு வரதுக்கு இந்தியாவிலேருந்து வாங்கி வரும்போது பார்சலில் பேக் பண்ணி கொண்டு வந்தது தான் இந்த சட்டியே. ஸோ அதனால தான் இப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எது பண்ணினாலுமே அந்த மண் சட்டிலே தான். ஏன்னா அதோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு ஒன்ஸ் நாக்கில் ஒட்டிடுச்சு அப்படின்னா நீங்களும் மண் சட்டி இருந்ததுன்னா திரும்ப திரும்ப அதில் தான் செய்வீங்க. அந்த அளவுக்கு அதில் வந்து ஒர்த் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் பண்ணுற வீடியோஸ், குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வரும். அண்ட் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.